श्री राम जय जय राम। 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 जय श्री राम। अनुभवे वीण भ्रम यानाव शब्द ब्रह्म आता मीतिकाक्षर ब्रह्म ते एकाक्षर खम शब्दे आकाश ब्रह्म महदाकाश व्यापक धर्म आता बोलिले सूक्ष्म सर्व ब्रह्म पंचभूतांचे कुवाडे जे जे तत्व दृष्टी पडे ते ते ब्रह्मची चोखडे बोली जेती आहे या नाव सर्व ब्रह्म श्रुती आश्रयाचे वर्म आता चैतन्य ब्रह्म बोली जेल पंचभूतादि मायेते चैतन्यची चेतविते म्हणून त्या चैतन्याते चैतन्य ब्रह्म बोलिजे चैतन्यास ज्याची सत्ता ते सत्ता ब्रह्म तत्वता तये सत्तेस जाणता या नाव साक्ष ब्रह्म साक्षत्व जयापासूनी तेही आकलिले गुणी सगुण ब्रह्म हेवाणी तयासी वदे जेते नाही गुणवार्ता ते निर्गुण ब्रह्म तत्वता वाच्य ब्रह्म तेही आता बोली जेल जे वाचे बोलता आले ते वाच्य ब्रह्म बोलिले अनुभवासी कथिले नवचे सर्वथा या नाव अनुभव ब्रह्म आनंद वृत्तीचा धर्म परंतु याचेही वर्म बोली जेल ऐसे हे ब्रह्म आनंद तदाकार ते अभेद अनुर्वाची संवाद तुटो न गेला ऐसी हे 14 ब्रह्मे निरोपिली अनुक्रमे साधके पाहता भ्रमे बाधिजेना जय श्री राम। जय श्री राम। சதுர்தச பிரம்ம சமாசத்துல 14 பிரம்மங்கள் எது அப்படிங்கிற பேரை நேற்று சிரவணம் பண்ணினோம். शब्द ब्रह्म एकाक्षर ब्रह्म खम ब्रह्म सर्व ब्रह्म चैतन्य ब्रह्म सत्ता ब्रह्म साक्ष ब्रह्म सगुण ब्रह्म निर्गुण ब्रह्म वाच्य ब्रह्म अनुभव ब्रह्म आनंद ब्रह्म तदाकार ब्रह्म अनिर्वाच्य ब्रह्म அப்படிங்கிற 14 பிரம்மம். 14 சதுர்தச பிரம்மம் சொல்லும் பொழுது 14 பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இருக்கக்கூடிய ஒரே சுத்த பிரம்மம் தான். ஆனா அந்த பிரம்மத்தை வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கும் பொழுது இங்க பரிமளிக்கிறது அந்த பிரம்மம் இந்த ஒவ்வொரு கோணங்கள்லையும். ஆனால் மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரே பிரம்மம் தான். இந்த 14 பிரம்மங்களையும் பற்றி பேசிட்டு அப்புறம் இந்த சுத்த பிரம்மம் என்ன அப்படிங்கிறதுக்கு போக போறார் சமஸ்தர். இந்த 14 பிரம்மமும் என்னது அப்படின்னு ஒரே வரியில ஒவ்வொரு பிரம்மத்துக்கும் ஒவ்வொரு வரி சொல்லிட்டு வரார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒவ்வொரு பிரம்மத்தை பத்தியும் பரிசீலனமும் பண்ண போறார் சமர்த்தர். முதல்ல சப்த பிரம்மத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அனுபவே வீட பிரம்ம யானாவ சப்த பிரம்ம. இது பிரம்மம் அது பிரம்மம் அப்படின்னு எந்த சப்தங்கள்னால அந்த பிரம்மத்தை குறிப்பாக சொல்றோமோ அதுக்கு சப்த பிரம்மம் என்கின்ற பெயர். சப்த பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்துல அனுபவம் அனுபவே வீண பிரம. சப்த பிரம்மம் அப்படிங்கிறதுல அந்த சப்தம் மாத்திரம்தான் இருக்கு. அனுபவே வீண அதுல அந்த சப்தம் சொல்லும் பொழுது அதுல அனுபவம் இல்லாம இருக்குதுல வெறும் சப்தம் மாத்திரம்தான். அதனாலதான் அதுக்கு சப்த பிரம்மம் அப்படிங்கிற பேர்.
பிரம. எப்போ அனுபவம் இல்லாமல் இது பிரம்மம் அது பிரம்மம் அப்படின்னு வெறும் சப்தங்கள்னால மாத்திரம் சொல்றோமோ அது ஒரு பிரமைதான் அப்படிங்கிறார் சமர்த்தர். ஆதா மீதிகாட்சர பிரம்ம, மீதிகாட்சர பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன். சப்த பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல சப்தங்கள்னால இது பிரம்மம் அது பிரம்மம்னு சொல்லுறோம். அது இல்லாம ஒரே அக்ஷரம் ஏகாட்சர, ஒரு அக்ஷரத்தினால இது பிரம்மம் அப்படின்னு குறிப்பா சொல்றோம். அப்படிங்கிறது ஓம்காரத்தை சொல்றது. மீதிகாட்சர பிரம்மம் அப்படிங்கிறது ஓம்காரம் தான். இது ரெண்டாவது பிரம்மம். மூணாவது பிரம்மம் கம் பிரம்மன்னு சொல்லியிருந்தார். கம் பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னா, கம் சப்தே ஆகாச பிரம்ம. கம் அப்படிங்கிற சப்தமே ஆகாசத்தை குறிக்கிறது. ஆகாசத்தை பார்த்து இது பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமே, அதுக்கு ஆகாச பிரம்மம் அப்படிங்கிறது பேரு. ஆகாசம் அப்படிங்கிறது இப்ப நம்ம சாதாரணமா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ரெண்டு வஸ்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படிங்கிறது இல்லாமல் மகதாகாசம் அப்படின்னு இங்க குறிக்கப்படுறது. மகதாகாச வியாபக தர்ம, மகத்தாக இருக்கக்கூடிய ஆகாசம். எந்த ஆகாசத்துல அண்ட சராச்சரங்கள் தங்கியிருக்கோ அந்த ஆகாசத்தை பத்தி பேச்சு. அது ஒரு பிரம்மம், மகதாகாச வியாபக தர்ம. அந்த மகதாகாசத்துக்கு என்ன தர்மம் அப்படின்னாக்கா, எங்குமே வியாபித்திருக்கு. ஆகாசம் இல்லாத இடம் கிடையாதுன்னு சொல்றோமே, பிரம்மமும் எங்கும் இல்லாத இடம் கிடையாதுன்னு சொல்றோமே. அதனால அந்த ஆகாசத்தை குறிச்சு ஒரு பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாச பிரம்மம் என்கின்ற பெயர். ஆதா போலிலே சூக்ஷ்ம சர்வ பிரம்ம. அடுத்தது சர்வ பிரம்மம். நாலாவது 14 பிரம்மத்தை நாலாவது சர்வ பிரம்மம். சர்வ பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயம். பஞ்சபூதான்சே குவாடே ஜே ஜே தத்துவ திருஷ்டி சப்படே தேத்தே பிரம்மச்சி சோக்கடே போலி ஜேத் ஆகே. சர்வ பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஒரு காட்சி என்ன தெரியறதோ, பஞ்சபூதாசே குவாடே, பஞ்சபூதங்களுடைய மிலனம் தானே நமக்கு நேர தெரியக்கூடிய பிரபஞ்சம். அந்த பஞ்சபூதங்கள்னால பண்ணின அந்த பிரபஞ்சம் இருக்கே, அந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ள ஒரு தத்துவம் இருக்கு. ஜே ஜே தத்துவ திருஷ்டி சப்படே. அந்த பஞ்சபூதங்களை பார்த்துட்டு நமக்கு நேரம் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்த்து கண்ணுக்கு வரும் புலன்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த தத்துவத்துல போய் மனசு தங்குறதோ அந்த தத்துவம் சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த தத்துவம் அப்படிங்கிறது விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. தேத்தே பிரம்மச்சி சோக்கடே போலி ஜேத்த ஆகே. அந்த தத்துவங்கள் இருக்கே, அந்த ஒவ்வொரு தத்துவமே பிரம்மத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கு. அந்த தத்துவம் சூக்ஷ்மமா இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அதே பிரம்மத்துடைய ஒரு சொரூபமா இருக்கிறதுனால்தான் அந்த தத்துவம் அவ்வளவு சூக்ஷ்மமாகவும் இருக்கு, அதுதான் காரணபூதமாகவும் இருக்கு. தே பிரம்மச்சி சோக்கடே. அங்க எல்லா அந்த தத்துவங்கள் இதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையும் பிரம்மம் தங்கி இருக்கு. போலி ஜேதாக அப்படி சூக்ஷ்மமாக தங்கி இருக்கே. அப்பேற்பட்ட பிரம்மத்தை எவன் உணரறானோ அவன் சர்வ பிரம்மத்தை உணரறான். யானாவ சர்வ பிரம்ம ஸ்ருதி ஆசிரயான்சே வர்ம. இப்பேற்பட்ட சர்வ பிரம்மத்தை பத்தி தான் நம்முடைய ஸ்ருதிகள்லாம் பேசுறது. இந்த சர்வ பிரம்மத்தையே ஆசிரியமாக வச்சுட்டு ஸ்ருதிகள்லாம் பேசி நமக்கு பிரம்மத்தை விளக்கி கொடுக்கிறது. ஆதா சைத்தன்ய பிரம்ம போலி செய்யல. அடுத்தது 5வது சைத்தன்ய பிரம்மம் என்னதுங்கிறது சொல்றேன். பஞ்சபூதாதி மாயாத்தே, மாயையிலேந்து கிளம்பி வந்த இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே, அதுதானே நம்மளுக்கு நேர இப்பேற்பட்ட பிரபஞ்சமாக தெரிகிறது. இந்த பஞ்சபூதங்கள் ஜடவஸ்துவா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு நேர பார்க்கும்பொழுது இந்த பஞ்சபூதங்களும் ஆக்ஷனோட இருக்கே, நம்மளுக்கு தெரியறதே ஜடவஸ்து தான் அப்படிங்கிறதுனால. அப்படின்னாலும் ஜடமா இல்லையே, அதுல நிறைய வேலை நடக்கிறதே, கிரியைகள் நடக்கிறதே. அப்போ எந்த சைத்தன்யம் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள பிரவேசிச்சு இந்த பஞ்சபூதங்களையும் வேலை பண்ண வைக்கிறதோ, சைத்தன்யச்சி சேத்தவித்தே, அழகான ஒரு அக்ஷரம் சேத்தவித்தே. எது இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள பிரவேசிச்சு சேத்தவித்தே, அத சைத்தன்யம் உள்ள வஸ்துவாக நம்மளுக்கு தென்பட வைக்கிறதோ. உண்மையா பார்த்ததுன்னா ஜடவஸ்து தான். ஆனா அந்த ஜடவஸ்துவ கூட சைத்தன்யம் உள்ள வஸ்து. இப்ப மனுஷனே பார்த்தோம்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறது சைத்தன்யம் தான் அந்த மனுஷனை எல்லாரையும் பண்ண வைக்கிறது. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமா வேலை பண்றதுன்னு சொல்றோம், அந்த மனுஷன் தானே வேலை பண்றதுன்னு சொல்றோம்.
ஆனா மனுஷனுடைய சரீரமோ ஜடமாக இருக்கக்கூடிய சரீரம் தானே. ஆனாலும் அந்த சேத்தனம் உள்ள இருந்து இவனை எல்லாத்தையும் பண்ண வச்சு இவனே ஒரு சைத்தன்ய வஸ்துவாக காண்பிச்சு தரதே. அப்பேற்பட்ட சைத்தன்யம்தான் சைத்தன் சேத் மனோனியா சைத்தன்யாத்தே சைத்தன்ய பிரம்ம போலிஜே. அப்பேற்பட்ட சைத்தன்யத்தை சைத்தன்ய பிரம்மம் அப்படிங்கிற சொல்றோம். இது 5வது பிரம்மம். சைத்தன்யாச ஜாச்சி சத்தா. இந்த சைத்தன்யம் எங்கேந்து வந்தது? இந்த சேத்தனம் உள்ள இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. ஆனா இந்த சைத்தன்யம் இருந்து எல்லாம் பண்றதே தவிர எல்லாத்தையும் சைத்தன்யத்தை விட்டு பஞ்சபூதங்கள்ல பண்ண விட்டாலும் சூரியன் தன்னுடைய ரேகையை தாண்டாம இருக்கான், சமுத்திரம் தன்னுடைய ரேகையை தாண்டாம இருக்கு. ஒவ்வொரு பூதமும் பார்த்ததுன்னா சைத்தன்யத்தோட இருக்கு, எல்லாம் அந்தந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஆனா எல்லா பூதங்களையும் கண்ட்ரோல்ல ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு. அதனால சைத்தன்யம் இருந்து சைத்தன்யம் உள்ள புகுந்து இந்த பூதங்கள்ல எல்லா வேலையும் பண்ண வச்சாலும் இந்த பூதங்களையும் இதுக்குள்ள புகுந்த சைத்தன்யத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு தெரியறதே. அப்பேற்பட்ட சத்தா. சத்தா அப்படின்னாக்கா கண்ட்ரோல் பண்றவன். அந்த சைத்தன்யாசு ஜாச்சி சத்தா. அந்த சைத்தன்யங்கள் இப்படி படர விட்டு யாரு கரெக்டா லிமிட்டாக அதை கண்ட்ரோல் பண்றாளோ அந்த பிரம்மத்துக்கு தான் சத்தா பிரம்மம் அப்படிங்கிறது பேரு. இந்த சைத்தன் பஞ்சமகாபூதங்களே சூக்ஷ்மமா இருக்கு, அதுக்குள்ள இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு சைத்தன்யம். சைத்தன்யத்துக்கும் இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு சத்தா பிரம்மம். இதை பார்த்துட்டு வந்தோம்னா முதல்ல சப்த பிரம்மம். சப்த பிரம்மத்தை விட ஏகாட்சரம் அதுல சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த ஏகாட்சரமாக இருக்கிற ஓம்காரத்திலிருந்து தான் அவ்வளவு சப்தங்களும் வந்தது. அந்த ஏகாட்சர எங்கேருந்து வந்தது? கம், ஆகாசத்திலேருந்து வந்தது. அதை ஒரு சூக்ஷ்மம் ஆகாசமாக போச்சு. ஆகாசம் எல்லா இடத்தையும் பரவி எல்லாத்துக்குள்ளையும் தத்துவரூபமாக இருக்கிறதுன்னு எல்லாத்துக்குள்ளையும் இருக்கும் போது சர்வ பிரம்மமாக ஆச்சு. அந்த சர்வ பிரம்மம் எல்லாத்துக்குள்ளையும் புகுந்து இருந்தாலும் அந்த பிரம்மம் எல்லா பூதங்களையும் வேலை பண்ண வச்சு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சைத்தன்ய பிரம்மமாக ஆச்சு. அது இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு. சைத்தன்ய பிரம்மத்தையும் பண்ண வைக்கக்கூடியது சத்தா பிரம்மம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இந்த 14 பிரம்மத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு இல்லையா. சப்த பிரம்மத்திலேருந்து ஆரம்பிச்சு அனிர்வாச்சிய பிரம்மத்திற்கு வரைக்கும் போகிறாரு. அது போகிறத பார்த்தோமானால் ஒவ்வொரு பிரம்மமும் சொல்ல 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 சூக்ஷ்மமாக ஆகிண்டு போறத நம்ம கவனிக்கலாம். இப்பேற்பட்ட சைத்தன்ய பிரம்மத்துக்கும் மேல சூக்ஷ்மமாக இருக்கிறது சத்தா பிரம்மம். எல்லாத்தையும் ஆளறது அதுதான் சத்தா பிரம்மம். இந்த சத்தா பிரம்மம் ஆளறதே ஆளக்கூடிய இந்த சத்தா பிரம்மம் இருக்கே தே சத்தா பிரம்ம தத்துவதா. இந்த சத்தா பிரம்மத்துக்கு ஒரு தத்துவம். அது தத்துவம் என்னன்னா ஆள வைக்கக்கூடிய இந்த சத்தா பிரம்மத்தை ஒன்னு கவனிச்சுட்டு இருக்கு. அது கவனிச்சுண்டு இதெல்லாத்தையும் ஆள விடுறது. அந்த சத்தா பிரம்ம தத்துவதா தயே சத்தே சஜானதா. அப்பேற்பட்ட சத்தா பிரம்மம் ஆள வைக்கிறது. இந்த சைத்தன்ய பிரம்மத்தையும் பாக்கி பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கிறது இந்த சத்தா பிரம்மம். அது வேலை பண்ணிட்டே இருக்கு. அந்த சத்தா பிரம்மம் கான்ஸ்டன்டா ஆக்ஷனா இருந்துட்டே இருக்கு. அந்த கான்ஸ்டன்டா ஆக்ஷனோட இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரம்மம் இருக்கே, அந்த ஆக்ஷனா இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை ஒண்ணு கவனிச்சுட்டு இருக்கு ஒரு தத்துவம். அந்த தத்துவம் தான் சாட்ச பிரம்ம, யானாவ சாட்ச பிரம்ம. அந்த சாட்ச பிரம்மம் என்ன பண்றது? சாட்சத்வ ஜயாபாசோனி. சத்தா பிரம்மத்தை எல்லாத்தையும் பண்ண விட்டு சத்தா பிரம்மம் சைத்தன்ய பிரம்மத்தை கண்ட்ரோல் பண்ணி சைத்தன்ய பிரம்மம் எல்லாத்துக்கும் புகுந்து சர்வ பிரம்மமாகி அந்த சர்வ பிரம்மம் ஆகாச பிரம்மமாக ஆகி ஆகாச பிரம்மத்திலிருந்து ஏகாட்சரம் ஏகாட்சரத்திலிருந்து சப்த பிரம்மம் வரைக்கும் எல்லாம் போகிறது இல்லையா. இதெல்லாம் அந்த சத்தா பிரம்மத்துடைய வேலை தானே. அந்த சத்தா பிரம்மத்தை சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கு சாட்சத்வ ஜயாபாசோனி. சாட்சி மாத்திரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் இருக்கே, அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்திலிருந்து தான் சத்தா பிரம்மம், அதாவது எல்லாத்தையும் ஆளக்கூடிய பிரம்மம் வருது. தேகி அவலோக்கிலே. இப்போ சாட்சியா இருந்துன்னு பாக்குறதுன்னா என்ன? அதுவே ஒரு சைத்தன்யம் தான் அல்லவா. சாட்சியா இருந்துன்னு பாக்குறதே ஒரு குணம் தானே. அப்போ சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கிற பிரம்மம் இருக்கே, தேகி ஆக்களிலே குணி. அந்த குணம் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய குணம் எங்கேருந்து வந்தது அந்த பிரம்மத்துக்கு அப்படின்னா, சாட்சி பிரம்மத்தை விடையும் இன்னமும் சூக்ஷ்மமாக போகிறது சகுண பிரம்மம். அதான் நம்ம சகுனம் 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 ஏதோ சொல்லிட்டு இருக்கோம்.
நம்ம சொல்லக்கூடிய சகுனம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய மூர்த்தியை பார்த்து நம்ம சகுனம் சொல்றோம், பகவானுடைய குணங்களை பார்த்து சகுனம் சொல்றோமே, அந்த மூர்த்தியும் சகுனமும் எங்கேருந்து புறப்பட்டு வந்ததுங்கிறது இங்க காமிக்கிறார். அந்த சகுண பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னா, சகல ஜகத்துக்கும் சாட்சியாக எந்த பிரம்மம் ஸ்வரூபம் இருக்கோ, சாட்சியாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கும் மூலம் அதுக்கும் இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறது தான் சகுண பிரம்ம. சகுண பிரம்மே வாணி தயாசி வதே. அப்பேற்பட்ட பிரம்மமாக்கும் சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மத்தை பத்தியாக்க நம்ம அடிக்கடி பேசுறோம். ஜேதே நாஹி குணவார்த்தா. இந்த சகுண பிரம்மம் இருக்கே, இந்த குணத்தோட இருந்துட்டு இருக்கு இல்லையா, குணத்தோட இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சகுண பிரம்மம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அதுக்கும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த குணம் கூட இல்லாம வெறும் பிரம்மமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுதான் தேதே நாஹி குணவார்த்தா. இந்த குணம் அப்படின்னு அதை பத்தி சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கே, தே நிர்குண பிரம்ம தத்துவதா. அதுதான் நிர்குண பிரம்மம். இன்னும் சூக்ஷ்மமாக போச்சு. தே நிர்குண பிரம்ம தத்துவதா வாச்சிய பிரம்ம தேஹி ஆதா போலி ஜேத. இப்ப அடுத்தது வாச்சிய பிரம்மம்னா என்னங்கிறத நான் சொன்னேன். ஜே வாச்சே போலதா ஆலே. எந்த பிரம்மத்தை பத்தி நம்மளால நம்மளுடைய வாணியினால சொல்ல வந்ததோ, நம்ம வாணியினால ஒரு பிரம்மம் பிரகடனம் ஆகிறதோ, எந்த வாணியினால ஒரு பிரம்மம் தெரிய வந்ததோ, தே வாச்சிய பிரம்ம போலிலே, அது வாச்சிய பிரம்மமாக ஆகிறது. அதெல்லாம் வாச்சிய பிரம்மன் அப்படிங்கிறது நம்மளால அந்த பிரம்மத்தை பத்தி பேச முடியக்கூடிய ஒரு பிரம்மம் நிர்குண பிரம்மத்தை விடையும் இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு. நம்மளுடைய வாணியில வரக்கூடிய பிரம்மம் எப்படி வந்தது? அனுபவம் இல்லாம வாணியில எதுவும் வராதல்லவா. சாதாரணமா லௌகிகமான விஷயத்திலேயே, லௌகிகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை இங்கே, ஆனாலும் சொல்றேன், எதையுமே நம்ம வாயினால் நம்ம சொல்றோம்னால் எது அனுபவமாக இருக்கோ அதுதான் வாக்கா வருது. அதனால வாச்சிய பிரம்மம்னு எப்ப சொன்னோமோ, வாச்சிய பிரம்மம் எங்கேருந்து வந்தது? ஒரு பிரம்மானுபவத்திலேருந்து வந்தது. அனுபவாசி கதிரே நாவே நவச்சய சர்வதா. அனுபவம் இல்லையானால் நவச்சய சர்வதா. என்னதான் இருக்கட்டும், நம்ம மனசுல எப்பேற்பட்ட அனுபவமும் உண்டாகலையானால் வாய் அடைச்சு போயிடும். அதனால அனுபவ ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் இருக்கே, யானாவ அனுபவ பிரம்மம், அது அனுபவ பிரம்மமாக ஆகிறது. அனுபவம் அப்படிங்கிறது என்ன? அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆனந்த விருத்தீச்சா தர்ம, அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது. பிரம்மத்து விஷயத்தை பத்தி பேசும்போது பிரம்மானுபவம் அப்படிங்கிறது என்ன? ஆனந்தம் அப்படிங்கிற விருத்தியில இருக்கிறது தான் பிரம்மானுபவம். எப்பவுமே ஆனந்தத்திற்கு ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த ஆனந்தம் தான் அனுபவமாக வருது. அந்த அனுபவம் தான் வாணியாக வருது. அந்த வாணியாக வந்த பொழுதுதான் எந்த குணத்தை பத்தியும் பேச முடிக்காம திகைச்சு நிற்கும் போது நிர்குண பிரம்மமாக ஆகிறது. அந்த நிர்குண பிரம்மத்தை பத்தி ரெண்டு விஷயத்தை சொல்லும் போது சகுண பிரம்மமாக மாறுறது. அந்த சகுண பிரம்மத்திலேருந்து தான் சத்தா பிரம்மம், அந்த சத்தா பிரம்மத்திலேருந்து தான் பாக்கி எல்லாரும் வருது. அப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தமே ரூபமாக இருக்கக்கூடியது ஆனந்த விருத்தீச்சா தர்ம பரந்து யாச்சேஹி வர்ம போலி ஜெய. அந்த ஆனந்த பிரம்மம் இருக்கே, அந்த ஆனந்த பிரம்மத்தை பத்தி நான் சொல்றேன். யாச்சேஹி வர்ம போலி ஜெய, அதோட வர்ணனையும் பண்றேன். ஐசேஹே பிரம்ம ஆனந்த ததாகாரத்தை அபேத. ஆனந்தம் அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம்? எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறது எப்ப முடியும்? எப்போ சுகதுக்கங்கள் மேலும் கீழும் வராம இருக்கும் அப்பதானே முடியும். எப்போ சுகதுக்கம் வராம இருக்கும், எப்போ பேதமே தெரியாம இருக்கும் அப்பதான் சுகதுக்கம் வராம இருக்கும். அதனால ஆனந்தம் அப்படிங்கிற நிலை வந்து அபேதமாக இருக்கக்கூடிய நிலை. யானாவ ஐசேஹே பிரம்ம ஆனந்த ததாகாரத்தே அபேத. அபேதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஆனந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு காரணம் அனுர்வாச்சி சம்பாத துதேனாகேலா. அப்பேற்பட்ட ஆனந்த பிரம்மம் இருக்கே, அந்த ஆனந்த பிரம்மத்துக்கு காரணம் ததாகார பிரம்மம். ததாகார பிரம்மம் அப்படிங்கிறது என்ன? அபேதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ததாகார பிரம்மம். அந்த ததாகார பிரம்மம் எங்கேருந்து வருதுன்னா, அனுர்வாச்சிய சம்பாத துதேனா, அதை பத்தி பேசவே முடியாது பிரம்மம் இருக்கு அப்படிங்கிற நிலையில போய் அனிர்வாச்சிய பிரம்மத்துல போய் நிற்குமது அனுர்வாச்சிய சம்பாத துட்டேனா கேளா. அதனால ததாகார பிரம்மமும் வந்து அனிர்வாச்சிய பிரம்மத்திலிருந்து கிளம்பி வருது. அதை பத்தி நம்ம எதையும் நம்மளால பேச முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. ஐசி ஹே சௌதா பிரம்ஹே
இப்பேற்பட்ட 14 பிரம்மங்கள் நிரோபிலிய அனுக்கிரவே கிரமமா அதை நான் நிரூபணம் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாதகே பாகதா பிரம்மே பாதிஜேனா. யாரு இந்த 14 பிரம்மத்தை கேட்கிறாளோ, யார் இந்த 14 பிரம்மத்தை பத்தி சிரவணம் பண்றாளோ, அவளை எப்பேற்பட்ட சம்சார பிரமையும் அவளை பாதிக்காது. சம்சாரத்துடைய பிரமையிலேருந்து அவள் தப்பிச்சு விடலாம். அப்பேற்பட்ட 14 பிரம்மத்தை பத்தி சொன்னேன், அதை நீங்கள் கேட்டேன். மேலவும் அதை பத்தி சொல்ல போறேன், அதையும் கேளுங்கோ அப்படிங்கிறார் சமர்த்தர். அதனால பார்த்தோமானால் அதிசூக்ஷ்மமாக இருக்க, இப்போ 14 பிரம்மத்தை தலகீழ பார்ப்போம். அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நிலைதான் அனிர்வாச்சிய பிரம்மம். அந்த அனிர்வாச்சிய பிரம்மத்திலேருந்து அபேதம் அப்படிங்கிற நிலை வருது ததாகார பிரம்மம். அந்த ததாகார பிரம்மத்திலேருந்து கிளம்பி அபேதமாக இருக்கிறதுனாலேயே எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது ஆனந்த பிரம்மம். ஆனந்த பிரம்மத்தினால ஆனந்தத்திலேருந்து கிளம்பி வரக்கூடியது அனுபவ பிரம்மம். எப்போ அனுபவம் வந்துருத்தோ உடனே வாயை விட்டு அனுபவத்தை சொல்ல தோணும் வாச்சிய பிரம்மம். வாச்சிய பிரம்மம்னு வாயை விட்டு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எந்த குணம் பத்தி சொல்றதுன்னு தெரியாம தகைச்சு நிற்கிறது நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மத்திலேருந்து அப்புறம் அதுடைய சில குணங்களை பேச ஆரம்பிக்கிறது சகுண பிரம்மம். சகுண பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் சாட்சியாக நின்றுக்குங்கிறது முதல் குணம் தான் சகுண பிரம்மத்துக்கு. அப்போ அந்த முதல் குணமாக இருக்கே, அந்த முதல் குணம் தான் சாட்சி பிரம்மம். சாட்சி பிரம்மமாக இருந்துட்டு வெறும் சாட்சியா மாத்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை உருள விடுறதுக்காக தான் இருந்து நிலைச்சு காத்து அது கட்டும் கோப்பா பார்த்துக்கிறதுக்கு அதுல இருந்து வரக்கூடியது சத்தா பிரம்மம். சத்தா பிரம்மம் அப்படிங்கிறது தானே எல்லாத்துக்குள்ளயும் பிரவேசிச்சு புகுந்து எல்லா பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி பஞ்சபூதங்கள் கூட தானே புகுந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுனால எல்லாத்துக்குள்ளும் சைத்தன்யமாக போய் தங்கறதுனால சைத்தன்ய பிரம்மம். சைத்தன்யமாக இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. பண்ண வச்சாலும் பார்த்தா எல்லாமே பிரம்மமாக தெரியறது. எல்லா இடத்திலையும் பிரம்மமாக தானே பிரவாகமா இருந்துட்டு இருக்கிறது சர்வ பிரம்மம். அந்த சர்வ பிரம்மம் அகண்டமாகவும் ஒரு எடை கூட விடாம எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் கம் பிரம்மம். அந்த கம் பிரம்மம் அப்படிங்கிறது இருக்கே, அந்த கம் பிரம்மத்திலிருந்து சிருஷ்டிக்கு முதல்ல கிளம்பி வரக்கூடியது ஏகாட்சரம், அதாவது ஓங்கார பிரம்மம். அந்த ஓங்காரத்திலேருந்து சப்த பிரம்மம் அப்படிங்கிறது கிளம்பி வருது. அந்த சப்த பிரம்மம் அப்படிங்கிறதுல அனுபவம் இல்லாத ஒரு நிலை. அந்த சப்த பிரம்மத்திலேருந்து அப்புறம் இந்த பிரபஞ்சம் கிளம்புறது அப்படிங்கிறது அருமையான விஷயத்தை சொல்லிட்டு வரார் சமர்த்தர். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே